வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்வானை சுற்றி சீனா போர் பயிற்சிகளில் ஈடுபடும் நிலையில் அங்கு ஒரு போர் ஏற்பட்டால் சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்கா நீண்டகால திட்டங்களை வகுக்கிறது. சீனாவுடன் ஒரு போர் ஏற்பட்டால் அமெரிக்க கடற்படை அதன் போர்க்கப்பல்களை விரைவாக திருத்தவும் பராமரிப்பு செய்வதற்கும் இந்திய, ஜப்பானிய மற்றும் தென்கொரிய கப்பல் கட்டும் தளங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பென்டகன் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அடுத்த நிதியாண்டில் ஜப்பான், தென்கொரியா மற்றும் இந்தியா உட்பட நாடுகளில் உள்ள சர்வதேச கப்பல் கட்டும் தளங்களில் தனது 6 கடற்படை போர்க்கப்பல்களை பராமரிப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. இந்த திட்டம் அமெரிக்க காங்கிரஸ் அங்கீகரிக்கப்பட்டால் இந்த நடவடிக்கை அமெரிக்க கடற்படை கப்பல்களின் பராமரிப்புக்காக வெளிநாட்டு கப்பல் கட்டும் தளங்களை அடையாளம் காண்பதில் குறிப்பிடத்தக்க முயற்சியை தொடங்கிவிடும். அமெரிக்க கடற்படை செயலாளர் கார்லோஸ் டெல் டோரோ 2025ஆம் ஆண்டு பட்ஜெட் தொடர்பான சமீபகால ஆயுதப்படைகளின் செனட் கமிட்டி விசாரணையின் போது இந்த திட்டங்களை வெளிப்படுத்தினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படையின் செயல்பாட்டு சுறுசுறுப்பை உறுதிப்படுத்த கப்பல்களை பழுது பார்க்கும் இடங்களை பல்வகைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தெரிவித்தார். டெல் டோரோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினார். நாம் போருக்கு செல்ல வேண்டியிருந்தால் எந்த கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் எந்த நாடுகளுக்கு இந்த கப்பல்களை அனுப்பலாம் என்பது பற்றிய முழு அறிவும் நமக்கு தேவைப்படும். அப்போதுதான் போரால் கப்பல்களின் சேதத்தை துரிதமாக சரி செய்ய முடியும். அதை இப்போதே நாம் முடிவு செய்யாவிட்டால் தாய்வான் அல்லது பிலிப்பீன்ஸ் மீதான மோதலின் போது ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் சேதமடைந்தால் சேதமடைந்த கப்பல்களை குவாம், ஹவாய் அல்லது அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு பழுது பார்ப்பதற்காக அமெரிக்கா கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இருப்பினும் சாத்தியமான மோதல் மண்டலங்களுக்கு நெருக்கமாக வெளிநாட்டு கப்பல் கட்டும் தளங்களை மேம்படுத்துவதன் மூலம் பழுது பார்ப்புகளை விரைவுபடுத்துவதையும் கப்பல்களை போர்க்களத்திற்கு விரைவாக அனுப்புவதையும் அமெரிக்க கடற்படை நோக்கமாக வைத்திருக்கிறது. சர்வதேச கப்பல் கட்டும் தளங்களில் பராமரிப்பு நடவடிக்கைகள் பொதுவாக 90 நாட்களுக்குள் முடிக்கப்படும் என்று டெல் டோரோ குறிப்பிட்டார். இது முக்கியமான பழுது பார்ப்புகளுக்கு விரைவான திருப்பத்தை வழங்குகிறது. வெளிநாட்டு கப்பல் கட்டும் தளங்களை பயன்படுத்துவதற்கான முன்மொழியப்பட்ட விரிவாக்கம் கப்பல் பராமரிப்புக்காக நட்பு நாடுகளின் கூட்டுறவை ஆராய அமெரிக்கா கடற்படையின் சமீபகால முயற்சிகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் தென்கொரியாவுக்கு பயணம் செய்த போது டெல் டோரோ 2 கப்பல் கட்டும் தளங்களை சுற்றி பார்த்தார். தனது சுற்றுப்பயணத்தின் போது டெல் டோரோ சீனாவின் கடற்படை மேலாதிக்கத்தை ஆக்ரோஷமாக பின்தொடர்வதில் தென்கொரியா கப்பல் கட்டுமானத்தை ஒரு முக்கிய சொத்தாக பாராட்டினார். அதைத் தொடர்ந்து டெல் டோரோ ஜப்பானுக்கு பயணம் செய்தார். அங்கு யோகோஹமாவில் உள்ள மிட்சுபிஷியின் கப்பல் கட்டும் தளத்தில் கப்பல் கட்டும் அதிகாரிகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக அதை நிறுவுவதற்கான முயற்சிகளுடன் அமெரிக்காவின் கடற்படை மூலோபாயத்தில் இந்தியாவும் ஒரு முக்கிய பங்காளியாக வெளிப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி பைடனுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான செப்டம்பர் 2023ஆம் ஆண்டு சந்திப்புகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட ஒரு கூட்டு அறிக்கை அமெரிக்க கடற்படை சொத்துக்களுக்கு சேவை செய்வதில் இந்தியாவின் பங்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கொல்கத்தா துறைமுகத்திற்கு செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளுடன் இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்களுடன் அமெரிக்க கடற்படையின் பிரதான கப்பல்களை பழுது பார்க்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. பென்டகனின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் பேட் ரைடர் கடந்த ஆண்டு அமெரிக்கா இந்தியாவை அமெரிக்க இராணுவம் மற்றும் பிற இந்தோ பசிபிக் பங்காளிகளுடனான தளவாட மையமாக மாற்ற முற்பட்டதாக கூறினார். புவிசார் அரசியலில் இந்தோ பசிபிக்கில் சீனா ஒரு புதிய கடற்படை அதிகார மையமாக உயர்ந்துள்ள நிலையில் நிச்சயமாக அமெரிக்கா 3 முக்கிய காரணிகளின் காரணமாக நட்பு நாடுகளோடு மூலோபாய ஏற்பாடுகளை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. முதலாவது போட்டி கடல்சார் பலத்தை உருவாக்குதல். இரண்டாவது அமெரிக்க கடற்படை சொத்துக்களின் தேவையற்ற பயண நேரத்தை குறைத்தல். மூன்றாவது சீன தாக்குதல் வரம்புக்கு வெளியே முன்கூட்டியே கப்பல் துறைகளை நிறுவுதல். தற்போது குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல் கட்டும் தளங்களை மட்டுமே மேம்பட்டு அமெரிக்க கப்பல்களின் பராமரிப்புக்கு அமெரிக்க கடற்படை பயன்படுத்துகிறது. மீதி பராமரிப்பு முழுவதும் அமெரிக்காவிலும் அமெரிக்காவுக்கு வெளியே உள்ள அமெரிக்க கடற்படை தளங்களிலும் செய்யப்படுகிறது. இந்த பற்றாக்குறையை சமாளிக்க உலகளவில் 7க்கும் மேற்பட்ட MSRA வகை பரஸ்பர ஒப்பந்தங்களில் அமெரிக்க அரசாங்கம் கையெழுத்திட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தனது இருப்பை வலுப்படுத்த அமெரிக்கா தற்போது தமது ராணுவ தளங்கள் இல்லாத இடங்களை அணுகுவதற்கு தொலைவில் உள்ள ராணுவ தளங்களை பயன்படுத்தும் மூலோபாயத்தை பின்பற்றுகிறது. உதாரணமாக இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க கடற்படை நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் அல்லது பிலிப்பீன்ஸில் உள்ள அமெரிக்க கடற்படை தளங்களே இயங்கு தளமாக உள்ளன. அதனால் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அல்லது பழுது ஏற்பட்டால் ஜப்பான் அல்லது பிலிப்பீன்ஸில் உள்ள அமெரிக்க கடற்படை தளங்களுக்கு அந்த கப்பல்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும்.
அதை மாற்றுவதற்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வேறு நட்பு நாடுகளின் கப்பல் கட்டும் தளங்களையும் பயன்படுத்த திட்டமிடுகிறது அமெரிக்க கடற்படை. பென்டகன் அதிகாரிகளின் கூற்றுப்படி சீனாவுடன் ஒரு மோதல் ஏற்பட்டால் விரைவான அணி திரட்டலை இது உறுதி செய்யும். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் சீனாவின் செயலூக்கமான ஈடுபாட்டின் மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு சீனா தனது பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியின் கீழ் துறைமுகங்களை நிர்மாணித்து வருகிறது அல்லது விரிவுபடுத்துகிறது. இதை சமநிலைப்படுத்த அமெரிக்கா புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை விரைவாக நிறுவி வருகிறது அல்லது பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளோடு ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களை மேம்படுத்துகிறது. சமீபகால ஆண்டுகளில் வியட்நாம், ஜப்பான், பலாவ், பிலிப்பீன்ஸ், ஆஸ்திரேலியா, பப்புவா நியூகினியா மற்றும் இந்தியாவுடன் அமெரிக்கா பலவித ராணுவ புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துள்ளது. ஒப்பந்தங்கள் நோக்கத்தில் வேறுபடுகின்றன. சில ஒப்பந்தங்கள் கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் பழுது மற்றும் மறு விநியோகத்திற்கான ஏற்பாடுகளை உள்ளடக்கியவை. மற்றவை உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் கடல்சார் சட்ட அமலாக்க திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன. எண்ணிக்கையில் அமெரிக்க கடற்படையை மிஞ்சும் சீனாவின் வலிமைமிக்க கடற்படையை எதிர்கொள்ள இந்த முயற்சிகள் அவசியம். தற்போது பெய்ஜிங்கிடம் உள்ள 350க்கும் சற்று குறைவான போர்க்கப்பல்கள் அமெரிக்காவின் 290 கடற்படை கப்பல்களை விட அதிக எண்ணிக்கையில் உள்ளன. மேலும் அமெரிக்க கடற்படை தனது கடல் மேற்பரப்பு கப்பல்களை சரியான நேரத்தில் பராமரிப்பதில் பல சவால்களை எதிர்கொள்கிறது. பெரும்பாலான கப்பல்கள் அமெரிக்க தளங்களை மட்டும் பயன்படுத்துவதால் பராமரிப்புக்கான காத்திருத்தல் நேரம் அதிகமாகிறது. இது நட்பு நாடுகளின் கப்பல் கட்டும் தளங்களை பயன்படுத்துவதற்கான ஆய்வுகளை தூண்டுகிறது. ஓய்வு பெற்ற அமெரிக்க கடற்படை தளபதி அட்மிரல் ஜேம்ஸ் டாப்டிடிஸ் சீனாவின் கடற்படை சக்தியை சமநிலைப்படுத்த கூட்டாளிகளுடன் கூட்டணியை உருவாக்குவது அவசியமானது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது அமெரிக்க கடற்படையின் உலகளாவிய தேவைகள் ஒருபுறம் வளர்ந்து வருகின்றன. மறுபுறத்தில் தென்சீன கடலில் எந்த ஒரு போரும் சீன நிலப்பரப்புக்கு அருகில் நடக்கும் என்ற உண்மையினை கருத்தில் கொள்ள வேண்டும். அதை அமெரிக்கா சமப்படுத்த அதே பிராந்தியத்தில் அமெரிக்கா ஒரு கூட்டணி மூலோபாயத்தை பின்பற்ற வேண்டும். வெளிநாட்டு கப்பல் கட்டும் தளங்களை பயன்படுத்துவதற்கான உந்துதல் உள்நாட்டு வரம்புகள் பற்றிய கவலைகளுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படையின் திறனை விரிவுபடுத்துவதற்கான அழுத்தமான தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளோடு பரஸ்பர பராமரிப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் அமெரிக்காவின் முடிவு அந்த நாடுகளின் கப்பல் கட்டும் நிறுவனங்களின் வருமானத்தையும் உயர்த்தும். அந்த நாடுகளின் கப்பல்களில் முழு பராமரிப்பு அல்லது பழுது பார்ப்பதில் தற்போது அளவு காரணமாக பின்தங்கியிருக்கும் அவர்களின் கப்பல் கட்டும் தளங்களை மேம்படுத்தவும் பெரிய அளவில் கொண்டு செல்லவும் இந்த திட்டம் உதவும். அமெரிக்காவுக்கு ஆதரவாக அதை மறுசீரமைக்க ஒரே வழி இந்தியா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா கப்பல் கட்டும் தளங்களை அமெரிக்காவின் தேவைகளுக்கு ஏற்ப மேம்படுத்துவதுதான். இது சீனாவுக்கு எதிரான பகிரப்பட்ட நலன்கள் காரணமாக அந்த 3 நாடுகளும் இணை பயனளிக்கும் மற்றும் அவர்களின் உள்நாட்டு திறன்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றங்களுக்கு எடுத்துச் செல்லும்.